ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பிட் ஃபிக்ஷன் ஒரு கேமை தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். அந்த கேம் எப்படி எப்படி இருக்குது, அது எப்படி எப்படி நம்ம விளையாடலாம், அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம். நம்ம வந்து 2 பேர் ஆடலாம், அதுவும் ஒரு ஸ்க்ரீனில் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி அட் டைமில் நம்ம ஆடலாம். அதோடைய ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் இந்த கேம் ஆட சொல்ல வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து ஒருத்தருங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த கேம் நல்லாயிருக்கும்னு இறக்க சொல்லி. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அந்த கேமை இறக்கி எப்படி எப்படி விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டீமில் வந்து பை பண்ண போகிறோம். பை பண்ணி அந்த கேமை இறக்கி நம்ம இந்த சூப்பராக நம்ம விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே வந்து போட்டு விட்டு வந்து பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கேம் வந்து இறக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லான்ச்சர் யூஸ் பண்ண போகிறோம். எந்த லான்ச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீம் லான்ச்சர்னு. அதில் வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஸ்பிட் ஃபெக்ஷன் கேம் வந்து பை பண்ண போகிறோம். இப்போ வாங்க என்னுடைய லேப்டாப் போய்ட்டு அப்படியே பார்க்கலாம். அதில் ஆக்சுவலாக நான் ஸ்டீம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஸ்டீம்லாம் வேணும்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நான் உங்களுக்காக போடுவேன். இதோ பாருங்களே, இதுதான் நம்மளுடைய லேப்டாப். இப்போ வந்து நம்ம லேப்டாப் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டீம்குள்ளே போயிட்டு அப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மேலே நீங்கள் காட்டுறேன். நீங்கள் அப்படியே பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுடைய வந்து அந்த ஸ்பிட் ஃபிக்ஷன் எதில் பை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டீம் லான்ச்சரில் தான் வந்து பை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மகளே, நம்மளுடைய ஸ்டீம் வந்து இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோரில் வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு எந்த கேம்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்பிட் ஃபிக்ஷன் கேம் டவுன்லோட் பண்ண வரோம். அதனால் வந்து நம்மளுடைய ஸ்பிட் ஃபிக்ஷன் கேம் வந்து நம்மள சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நம்மளுடைய ஸ்பிட் ஃபிக்ஷன் வந்தாச்சு. நம்மளுடைய ஸ்பிட் ஃபிக்ஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு இறக்க போகிற கேம் வந்து ஸ்பிட் ஃபிக்ஷன் இந்த பேர் நம்ம கேம் ஆல்மோஸ்ட். இப்போ வந்து இந்த இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் வந்து இதில் ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து பை பண்ணி வாங்கிட்டாங்கன்னா இன்னொரு லேப்டாப்பில் வந்து இதே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாஸில் டவுன்லோட் பண்ணி 2 கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். அதனால் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம இந்த கேம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து பை ஸ்பிட் ஃபிக்ஷன் வரும். இதில் தான் நம்ம இப்போ வந்து பை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன் கார்ட்டுன்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து பையிங் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம லேப்டாப்பில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா வந்து பேமெண்ட் கண்டினியூ ஆகும். இதில் வந்து எந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்கன்னு வரும். இதில் வந்து நம்ம இங்கே வந்து யூபிஐ கிளிக் கொடுத்துட்டு அந்தந்த இதுவெல்லாம் கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேசிங் செக்ஷன் போயிடும். அதில் போயிட்டு பர்ச்சேசிங் வந்து காட்ட ஆரம்பிக்கும். கீழே வந்து கண்டினியூ டு கேட்கும். கண்டினியூ கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அக்ரி பண்ண சொல்லும். அக்ரி பண்ணிட்டு நம்மளுடைய மொத்த கேமோடைய காஸ்ட் வந்து 2499. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்த உடனே வந்து நம்மளுடைய பேமெண்ட் மெத்தடு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து உங்கள் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், பின்கோட், அட்ரஸை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கணும். நான் வந்து இதோ என்ட்ரி பண்ணிடுறேன் இருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிட்டுக்கு அப்புறம் பே கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ வந்து இந்த கியூஆர் கோடில் வந்து நீங்கள் வந்து உங்கள் யூபிஐ ஐடி மூலிமா உங்களுடைய பேடிஎம் அதுமாரி இருக்கிறதுலாம் வந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து 2499 அமௌண்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பே கொடுத்தீங்கன்னா வந்து அவ்வளோதான். பே கொடுத்த உடனே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்த கேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வந்து காட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய லைப்ரரியில் வந்து நம்மளுடைய கேம் வந்து பர்ச்சேஸ் ஆன கேம் வந்து வந்துடும். அவ்வளோதான் மக்களே. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய கேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே தான் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட். இந்த கேமோடைய மொத்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 87 ஜிபி. அண்ட் இந்த கேம் வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம். நம்மளால வந்து 2 பேர் வந்து ஜாலியா ஆட முடியும். இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த கேம நான் டவுன்லோட் பண்ணிட்டு, தருண் என்னுடைய ஃப்ரெண்டு கூட வந்து நம்ம வந்து 2 லேப்டாப்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரே கேம் வந்து 2 லேப்டாப் எப்படி டவுன்லோட் பண்றது? டவுன்லோட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து
நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணி எப்படி ஆட போறோம் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அது முக்கியமா வந்து நம்ம சேனல் புதுசா லைக், ஷேர், கமெண்ட் போட்டு விட்டு வந்து பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த கேம டவுன்லோட் பண்ண போறோம். இந்த கேமோட சைஸ் வந்து 87 ஜிபி. அதுக்கு வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய டிரைவ வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் வந்து 85 ஜிபிஸ் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 ஜிபிஸ் கிளீன் பண்ணி வச்சுட்டு, நம்மளுடைய ஸ்டீம் டவுன்லோட் பண்றது வந்து டைரக்ட்டா வந்து நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் டி டிரைவ்ல வந்து நம்ம சேவ் பண்ண போறோம். இன்ஸ்டால்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் குடுத்தீங்கன்னா வந்து இறங்க ஸ்டார்ட் ஆயிடும். எந்த டிரைவ்ன்னு கேட்கும். கீழ வந்து டி டிரைவ் குடுத்துருங்க. அதேமாரி டி டிரைவ்ல வந்து ஸ்ப்ளிட் ஃபிக்ஷன், ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து டிடெக்ட் பண்ணும். இப்போ வந்து நம்மளுடைய கேம் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து நான் எதுல பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் மொபைல்ல தான் பண்ண போறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கேம வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேம்ஸ் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து மொபைல்ல தான் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க வந்து மொபைல் டேட்டால வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் ஆன் பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து லேப்டாப் மொபைல் வந்து பயங்கர ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதுமாரி யூஎஸ்பி கேபிள் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு யூஎஸ்பி டேத்திங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவும் இருக்கும். அண்டு ஈஸியாக வந்து நம்ம மொபைல் ஹீட் ஆகாத வந்து கொஞ்சம் குறைச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து முடியறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்மோஸ்ட் நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து 1% வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது முடியறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் பார்த்துட்டுருங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய கேம் வந்து டவுன்லோட் ஆகி முடிய போகுது. கரெக்டாக வந்து 79 ஜிபி வந்து நம்மளது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாகவே நான் வந்து மொபைல் டேட்டாவில் தான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதனால தான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 77 ஜிபி அவ்வளோதான். கேமே வந்து டோட்டலாக இப்போ டவுன்லோட் ஆகி முடிய போகுது. இப்போ நம்ம டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய கேம் வந்து இப்போ இறங்கியாச்சு. இப்போ இந்த கேமை நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். கேமை வந்து ப்ளே கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம கேமை வந்து நம்ம ப்ளே பண்ணாச்சு. அப்படியே நீங்கள் அந்த வீடியோஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்மளுடைய கேம் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ப்ளே கொடுத்தாச்சு. ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் கைஸ் நம்மளுடைய கேம் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்ப்ளிட் ஃபிக்ஷன் கேமை இறக்கிறது நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இறக்கியிருப்போம், பை பண்ணியிருப்போம், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி இதை ப்ளே பண்ணலாம் அதுமாரிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே வந்து போட்டு விட்டு பாருங்கள். அது கூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து இந்த கேம் ப்ளே வீடியோஸ்லாம் நிறைய வரும். அது மறக்காமல் நீங்கள் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்ப்ளிட் ஃபிக்ஷன் கேம் வந்து பிளேயர் கேம். ஸோ டபுள் கீபோர்டு வச்சு நான் ஆடுற ஒரு கேமு ஆக்சுவலாக. அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு லேப்டாப்பில் இறக்கி விளையாடுற மாரி இந்த கேம். என்கிட்ட ஜாய்ஸ்டிக் இப்போ இல்லை. அதனால் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா போயிட்டு நம்ம அந்த கேமை வந்து அவன் லேப்டாப்பில் இறக்கி நம்ம இன்வைட் பண்ணி நம்ம வந்து விளையாட முடியும். இந்த கேமோடைய பெனிஃபிட் அதுதான்.
இப்போ போய்ட்டு அந்த லேப்டாப்பில் இறக்கி நம்ம இந்த கேமை வந்து விளையாடி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.